வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து மசாலா பூரியும் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெட் பீன்ஸை வச்சு நான் வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன். இது வந்து வேக வச்சுட்ருக்கேன் இந்த ரெட் பீன்ஸை. இப்போ வந்து மசாலா பூரிக்கு உங்களுக்கு மைதா மாவு, கோதுமை மாவு ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சப்பொடி, கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனு, தேவையான சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலு, நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துப்போம். வெது வெதுப்பான தண்ணி விட்டு நல்லா கலந்தெடுத்திங்கன்னா பூரி வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். மிளகாய் பொடி கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்தெடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஆயில் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா கிரேவி தாளிச்சிட்டு நம்ம இதை வந்து பூரி இட்டுக்கலாம். கிரேவிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் முந்திரி. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுக்கட்டும். வேக வச்ச ரெட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பேனில் பத்தலை, இதில் மாற்றிட்டேன். ஏற்கனவே வந்து நான் வந்து இந்த பீன்ஸில் போட்டு வேக வச்சுருக்கேன். பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பூரியை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பூரியை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க, ரொம்ப பிழிய வேண்டாம். இப்போ வந்து பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரி இட்டாச்சு. பாருங்கள் சூப்பராக அருமையாக வருது பாருங்கள் பூரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள் மசாலா பூரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.